விடுங்க ப்ரோ, நமக்கு என்ஜாய் பண்ணுறதுக்கு ஒரு ஆள் கிடைச்சிருச்சு. ஆமாம் ஆமாம் ஆமாம். அவன் எவ்வளோ நேரம் பேசுகிறானா பேசுகிறேன், எனக்கு அதை பற்றி பிரச்சனையே கிடையாது. நான்லாம் கவலையே பட மாட்டேன் நான். புரியுதா? என்னது சீக்கிட்டடா? சீக்கிட்டடா நான் பேசிக்கிறான். ஐயோ உதவாதனா இருப்பான் போலுக்கிறான் அவன். டேய் புறம்போக்கு மதிவானன். நீ அனுப்பிச்சுனுங்கிறது தானே எங்களுக்கு என்டர்டைன்மெண்ட். நீ அனுப்புடா, நீ எவ்வளோ நேரம் அனுப்புடா. நான்லாம் கவலைப்பட மாட்டோம். நீ எவ்வளோ நேரம் அனுப்பு, அதை பற்றி பிரச்சனையே கிடையாது. நான்லாம் பிளாக்கும் பண்ண மாட்டேன், டைம் மட்டும் கொடுக்க மாட்டேன். நீ பேசுகிற, நீ ஒன்று வச்சு தானே நீ காமெடியாவாடா. ஒழுங்கா டைப் பண்ண கூட தெரியலை, கிறுக்கு போல இவன். ரோஜாவை தள்ளாட்டு டேய் மதி, கோழி ஏறி மிதிச்சா புறம்போக்கு மதி. நான் எனக்கு ரிப்ளை பண்ணுற டேய். மதிவானன் அனுப்படா, நீ எவ்வளோ மெசேஜ் அனுப்பணுமோ அனுப்படா. டேய் பொட்ட, வேலைக்கு போயிட்டு நாங்கள்லாம் போய் கஷ்டப்பட்டு வந்ததாண்டா லைவ் போட்டுன்னு இருக்கோம். உன்ன மாரி சும்மா உட்காந்துட்டு விரல் சுப்பிட்டு இல்லைடா. அசிங்கமாக பேசுறதுக்கு நான் ஆரம்பிச்சேன்னா தாங்க மாட்டேன், புரியுதா? நான் வந்து வானா சொல்லி இதுவாகிடும். என்னது இது? வானான்னு சொல்லிட்டு தான் அமைதியாக இருக்கேன். அட புறம்போக்கு நாயே, வெளியே போடா டேய். மதிவாயை உடச்சி கிழிச்சிடுவேன். பேசுறேன்டா பிரகாஷ். அவன் எவ்வளோ நேரம் பேசுகிறேன், கம்முன்னு விடு. அவன் தான் நான் கிழிச்சிட்டு வந்த மாரி அவனு பேசினு இருக்கான். பேசிட்டோம். நம்மளுக்கெல்லாம் ஒன்றும் தெரியாதுன்னு நினச்சின்னு இருக்கான் போலருக்கு. டேய் மதி, ஓடி போயிரு. இவங்க ரோஜாவை தாளாட்டும் தர செம சிரிப்பு தான் வருது எனக்கு இதெல்லாம் படிக்கும்போது. தான் என்டர்டைன்மெண்ட்டே தான். நீ பேசுடா, பேச்சு. நீ எவ்வளோ நேரம் பேச்சுறியோ பேச்சு, அதை பற்றி கவலைப்பட மாட்டேன். நீ பேசிட்டே இருந்தாலும் கவலைப்பட மாட்டேன், ஜாலியாக தான் இருப்பேன் நான். என்னை பற்றி தெரியாது உனக்கு. மொத்தத்தில் தான் பெத்தானா இல்லை. பிரகாஷ் விட்டுறா. அவன் பேசிட்டான், எவ்வளோ நேரம் பேசிட்டான். பிரவீன்குமார் விடு பார்த்துக்கலாம். மாரிமுத்து விடு பார்த்துக்கலாம். அவன் எவ்வளோ நேரம் பேசிட்டான். அவனை வச்சு தான் இன்னைக்கு என்டர்டைன்மெண்ட் நம்மளுக்கு. அவன் எவ்வளோனா பேசிட்டான், என்னை தப்பாக கூட பேசிட்டான். அது எல்லாமே அவனுக்கு தான் சாரம். அது அவனே தான் அது எல்லாமே. என்னை கேட்குற ஒவ்வொரு கேள்வியும் அது அவனே தான். அது அவனுக்கே வரும். அவனே கேட்டுக்கிற மாதிரி, அவன் மூஞ்சில் அவனே காரி துப்பிக்கிற மாதிரி.